உங்க ஒருத்தர் ஜெபம் தேசத்தையே மாற்ற முடியும். துன்பம் கொஞ்சம் அனுபவிக்கணும். கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும். என்கிட்ட வந்துட்டா ஒரு துன்பமும் வராதுன்னு இயேசு சொன்னாரா? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உபத்திரம் கொஞ்சம் இயேசுக்கா. பவுல் அப்போஸ்தலன் வரலாறு தெரியுமா? குறை பிரசவம், பணக்காரு தான், 4 கப்பலுக்கு சொந்தக்காரன், பெரிய பணக்காரு. இப்போ நம்ம பாரத பிரதமரை போய் பார்க்கணும்னா விட்டுருவாங்களா? முடியாது. ஆனா அந்த காலத்துல ரோம சக்கரவர்த்தியை பார்க்கணும்னா சவுல், அப்படியாப்பட்ட ஒரு விஐபி. அத்தனையும் கிறிஸ்து இயேசுக்காக அற்பமும் குப்பையுமாய் தூக்கி வீசி எறிந்து விட்டு எல்லாராலும் துடைத்து போடப்படுகிற கந்தையை போல ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இயேசுவை சந்தித்த பிறகு அனனியா கிட்ட போய் அவர் ஜெபிக்கிறார். கண்களில இருந்து மீன் செதில்கள் போல கொட்டியது. அதனால கண்ணுல அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு வரலாறு. இயேசுவை சந்தித்த பிறகு உருப்படியா சாப்பிட்டுதா? சரித்திரமே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுலான பிறகு வயிற்றுல அல்சர் சொல்றாங்க. மாடி மேல கூடையில உட்கார வச்சு இறக்கி விட்டாங்கன்னா அப்ப அவர் எவ்வளவு மெலிசா குள்ளமா இருந்திருப்பாரு பாருங்க. வழுக்கு தலையா, தலை ஷேப்பே ஒரு மாதிரி இருக்குமா, மூக்கு ஒரு மாதிரி இருக்குமா, ரொம்ப குள்ளமா இருப்பாரா, அகோரமா இருக்குமா பார்த்தா, காலு வளைஞ்சது, இப்படிதான் நடப்பாராம். அவரை கட்டி முத்தமிட்டு வழி அனுப்புறாங்க. கட்டி முத்தமிடுற மூஞ்சாது அழகு தோற்றத்தில் அல்ல, சேவையில், பரிசுத்தத்தில். இந்த காலத்தை பசங்க அம்மாவை பாச்சு வரைக்குது, மூஞ்ச பாரு, அவங்க பொண்ணுதாம்மா நீ, அது எப்படி அம்மாவை பார்த்தா? அப்படி 3000 ரூபாயில் சுடிதார் வாங்கி கொடுக்க மனசு வரல, ஏன் பெத்தீங்க கேட்குதுங்க. இப்போ தகப்பனை தாயை பார்த்து ஏன் பெற்றா என்று கேட்கிறவர்களுக்கு ஐயோ. அப்பா அம்மாவுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழற பிள்ளைகள் பாக்கியவான். உன் கிளாஸ்மேட்டு பெண்ணுடைய அம்மா அழகா இருக்குதுன்னு சொல்லி உங்க அம்மாவை குறை சொல்லக்கூடாது. தாய் தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே 2 பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி அதுதான் தாய். பழங்காலத்துல சொல்லுவாங்க, தாயிற் சிறந்த கோயிலும் தந்தை சொல்மிக்க. கேட்கறாங்களா? அப்பா பேச்ச கேட்கறாங்களா? 7 வயசு கூட ஆகல, எனக்கு அடிக்க தெரியுமில்லன்றான் அப்பா பார்த்து. அவர் பயந்துக்கு நோட்டை விட்டு போயிட்டாரு. என்னய்யா நேற்றுக்கு வரமாட்டேன்? இல்லை பையன் அடிக்க ஓடிடுறாங்க. அப்படி ஆயிடுச்சு. நாங்கள்லாம் காலேஜ் படிக்கிறப்ப கூட எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கோம். அப்பா சாரிப்பா நாங்கள் இனிமேல் அப்படிதான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். படிப்பறிவில்லாத எங்கள் அம்மா குச்சி எடுத்துக்கின்னு வந்து அடித்து முதல்ல கிளாஸுக்கு போய் சேரு, அப்படி தான் வளர்த்தான். பைபிள் வசனம் படிக்கலன்னா சாப்பாடு கிடையாது. 10 கட்டளை, இயேசுவின் சீடர்கள் 12 பேர் ஒப்பிக்கணும், நியாயப்பிரமாணம், பரமண்டல ஜபம், இப்படியெல்லாம் சிறு பருவத்திலிருந்தே கண்டிப்பில் வளர்ந்தது தான். அப்படியெல்லாம் நசராய வரத மாதிரி வளர்ந்தது தான் நாங்கள்லாம். ஐ விட்னஸ், இப்படியா பட்டவங்களதான் ஐ விட்னஸ். பாஸ்டர் பிள்ளைகளை பெற்று அவங்கள பக்தியில் வளர்த்து ஆளாக்கி ஊழியத்தில் பயிற்றுவித்து அதுதான் ஐ விட்னஸ். சிலர் பார்த்துருக்கிறீங்களா? 4 கொலை 25 பேரை கெடுத்து நாசமாக்கி ஜெயிலில் போட்டாங்க. அங்கே ஒரு ஊழியக்கார் போய் இயேசுநாரை பற்றி சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டாரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. அப்புறம் அவர் நன்னடத்தை கவர்னருக்கு போய் லெட்டர் போய் சரி இவருக்கு தூக்கு தண்டனை வேணாம் விடுதலை பண்ணிடலான்னு அனுப்பிடுறாங்க. அவர் பைபிள் எடுத்துன்னு வந்து போய் பிரசங்கம் பண்றாரு. அது ஐ விட்னஸா. அவங்களே சொல்லிக்கிறாங்க, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சிட்டாச்சு, இப்போ சரி உன் சாட்சி சொல்லு. தூக்கு போடாம உன்னை அனுப்பி வச்சாங்களே, கர்த்தருடைய கிருபை, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அப்படி சொல்லு. எல்லாரும் சாட்சியை விட எந்த சாட்சி ஐ விட்னஸ்னா, அப்போ பாவம்னா ருசி பார்க்காம பக்தி, பரிசுத்தம், உபாசம், பைபிள் படிக்கலன்னா அடி, சாப்பாடு கிடையாது, அப்படி வளர்ந்த ஊழியக்காருடைய பசங்க ஐ விட்னஸ் கிடையாதா? கையை தட்டு, அதான் ஐ விட்னஸ், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணி வளர்த்த ஆளாக்கு.